அல்லாஹ்வை மெல்லிய குரலில் துதிப்பதே விரும்புகின்றான். அபு மூசா அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹைபர் பயணத்தில் இருந்தோம். அப்போது மக்கள் உரத்த குரலில் அல்லாஹு அக்பர், இறைவன் மிக பெரியவன் என்று தக்பீர் கூறலாயினர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், மென்மையாக மெதுவாக கூறுங்கள், ஏனெனில் நீங்கள் காது கேட்காதவனையோ இங்கு இல்லாதவனையோ அழைப்பதில்லை, மாறாக செவியோருவனையும் அருகில் இருப்பவனையுமே அழைக்கிறீர்கள், அவன் உங்களுடனேயே இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாளில் இருந்து கொண்டு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் யுக்தியுமில்லை சக்தியுமில்லை என்று கூறிக்கொண்டிருந்தேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லா பின் கைஸே, உங்களுக்கு சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலத்தை நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். நான், ஆம், அறிவித்து தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றார்கள். அதே போல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளர், அதாவது பாங்கு கூறுபவர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களில் இருந்து விலகிச் செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது என்று சொல்லுங்கள். பின்பு அவர் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள். உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இதை உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்.